கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கோம். எத்தனை பேர் எப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறோன்னு தெரியல. சரி, நம்ம வாசிப்போம். ஓசியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 2-3 வசனத்தை படிப்போம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார் கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இங்கே ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஓசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஓசியாவை தேவன் ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் செய்ய சொல்லுகிறார். அதுக்காக நானும் போய் அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் யாரும் என்ன செய்ய முடியும்? சொல்லக்கூடாது. என்ன வேதம் சொல்லுது? அந்நிய நுகத்தோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே ஓசியாவை குறித்தும் அவருடைய மனைவியை குறித்தும் நம்ம பார்க்கும்போது எதுக்காக கர்த்தர் இந்த பகுதியை சொல்கிறார் அப்படின்னா, தேவன் இஸ்ரவேல் மக்களோடு வைத்திருக்கிற உறவை ஒரு பட உருவில் காண்பிப்பதற்காகவே ஓசியாவையும் அவருடைய மனைவியும் இங்கே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் ஓசியா ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் பண்ணதுனால, இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அகப்பட்டதுனால நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? யாரும் அப்படி தப்பாக என்ன செய்யக்கூடாது? வேதவசனத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கே நம்ம வாசிக்கும்போது, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார் அப்படின்னு இங்கே நம்ம வாசிக்கிறோம். என்ன, ஓசியா தீர்க்கதரிசியினுடைய மனைவி யார்? ஒரு விபச்சார பெண், ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண். என்ன, இந்த பெண்ணை திருமணம் பண்ண சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போது இந்த பெண்ணை திருமணம் பண்ண பிறகு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த ஓசியாவுக்கு 3 பிள்ளைகளை இவ என்ன செய்கிறா? பெற்றெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகும் கூட இவ என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய கணவன் ஓசியா மனைவி அதிகமாக நேசிக்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனை நேசிக்க சொல்லுகிறதுனால இவ திரும்ப 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 போய் ஓசியாவை என்ன செய்கிறான்? அதிகமாக நேசிக்கிறான். ஆனால் இந்த நேசத்தை தாங்க முடியாமல் இவ யார்கிட்டருந்து விலகி 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 போகிறான்னா, ஓசியாவிடத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கா? விலகி போகிறா. எதுக்காக விலகி போகிறா அப்படின்னா, ஓசியாவுடைய அன்பும் ஓசியாவுடைய அந்த ஆதரவும் உணர்வையும் தாங்க முடியாமல் இவ என்ன செய்கிறா? நிறைய நேரத்தில் ஓசியாவை விட்டு விலகி போகிறவளாக இருக்கிறா. ஏன்னா உண்மையான அன்புக்கு இவளால் என்ன செய்ய முடியல? ஈடுகட்ட முடியல. இவ உண்மை இல்லாத அன்பை தான் தேடி போறாளே தவிர உண்மையான அன்புக்கு இவ என்ன செய்ய முடியல? கட்டுப்பட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இவ யாரு அப்படின்னா, இவ ஒரு விபச்சார பெண். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஓசியாவுடைய உணர்வையும் ஓசியாவுடைய உண்மையான அன்பையும் மதிக்க தெரியாதவள் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி? உண்மையான அன்பை உணர தெரியாதவ, உண்மையான அன்பை மதிக்க தெரியாதவள் என்று என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போது இங்கே ஓசியாவை குறித்தும் இந்த கொமோராவை குறித்தும் நீங்கள் பார்க்கும்போது, கொமோராவுக்கும் ஓசியாவுக்கும் அதை பற்றி எங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த கொமோராவை போல தான் நம்ம இருக்கிறோன்னு கர்த்தர் சொல்கிறாரு. யார் இருக்கோம்? நம்ம இருக்கிறோன்னு சொல்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி பார்க்குறாருன்னா,
ஒரு கொமோராவை போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவு நன்மை செய்தாலும், தேவன் எவ்வளவு பெரிய அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பை மறந்து இவர்கள் இஸ்ரவேலர்கள் பல பாவங்களை செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள், துன்மார்க்கமான வழியிலே போய் கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பிக்கிறது இந்த ஓசியா நிருபம். அப்போ இந்த ஓசியா புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறது மாதிரி ஓசியா மனைவியை நேசிக்கிறவனாய் காணப்படும் போது, ஓசியா தன்னுடைய மனைவியை அதிகமாய் நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை மதிக்க தெரியாத ஒரு பெண்மணியாய்த்தான் திரும்ப 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 எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா விபச்சாரத்துக்கு போகிறா, பாவத்துக்கு போகிறா, அக்கிரமத்துக்கு போகிறா, பல சூழ்நிலையில் போகிறா. அப்போ தான் சொல்கிறார் கர்த்தர், என்ன சொல்கிறாரு, நான் 1வது வசனத்தில் கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் சொல்கிறாரு ஓசியா தீர்க்கதரிசனத்தில் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நான் எப்படி சபை மேலே இஸ்ரவேல் மக்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறேனோ, எந்த அன்பை நான் காட்டுறேனோ அந்த அளவுக்கு நீ உன் மனைவி என்ன செய்யணும், நீ நேசிக்கணும் அப்படின்னு யார் சொல்லித்தரா? கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யறாரு, சொல்லித்தரார். ஏன்னா உன் மனைவி யாரு? வழி தவறி போகிறவள், பாவம் செய்கிறவள், அக்கிரமம் செய்கிறவள். ஆனா இஸ்ரவேல் வழி தவறி போகுது, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து. ஆனா நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படிங்கிறத யாருக்கிட்ட காமிச்சு கொடுக்குறாரு? ஓசியாவிடத்துல என்ன செய்யறாரு, காமிச்சு கொடுக்குறாரு. நான் நேசிக்கிறது போல், நான் எப்படி இஸ்ரவேலர்கள் நேசிக்கிறனோ நீயும் உன் மனைவியை நீ என்ன செய்யணும், அவ்வண்ணமாய் நீ என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படின்னுக்கிறாரு. ஆனால் இவனுக்கு இருதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு, இல்லைன்னா கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே என்று சொல்லி இவ திரும்ப 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 அப்படிப்பட்ட பொல்லாத மனைவியை நேசிக்கிற ஒரு மனுஷனாக யார் காணப்படுறான்னா அந்த ஓசியா தீர்க்கதரிசி காணப்படுறாரு. அப்போ நான் சபையை நேசிக்கிறேனே, நான் இஸ்ரவேல் மக்களை நேசிக்கிறேனே, நான் அவங்க மேலே இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேனே, நீ ஏன் உன் மனைவிட்ட என்ன செய்ய முடியல, உன்னால் அந்த அன்பை காண்பிக்க முடியலைன்னு சொல்லும் பொழுது அவன் போய் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இவ போயிட்டா, எங்கே போயிட்டா, கணவனை விட்டு அவ போய் எகிப்துக்கு ஒரு விபச்சார இடத்துக்கு, சாரி எகிப்திலேருந்து வந்த ஒரு பெண். ஆனால் இவள் என்ன செய்கிறாள்னா விபச்சாரத்துக்கு புருஷனை விட்டு இவ போய்விட்டாள். அப்படி போகும்போது தான் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 2வது வசனத்தை சொல்கிறாரு, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 களம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும். இந்த 2வது வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 களம் வார்கோதுமைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிங்க, 1.5 களம் வார்கோதுமை, அப்புறம் வெள்ளிக்காசு, இது ரெண்டுக்குமே ரேட்டு போட்டால் 30 வெள்ளிக்காசு வருதான். 1.5 கலை வார்கோதுமை 30 வெள்ளிக்காசு வருதான். மற்றபடி இனி ஒரு 15 வெள்ளிக்காசையும் என்ன செய்கிறார், இவர் எடுத்துக்கிறார். மொத்தம் 30 வெள்ளிக்காசு. அவர் வீட்டில் இருந்ததே அதுதான், அவர் வீட்டில் இருந்ததே அதுதான். ஆனால் இப்போ 1.5 கலம் வார்கோதுமை எவ்வளோ காசு வரும்னா 30 வெள்ளிக்காசு வரும்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த 1.5 கலை வார்கோதுமையவும் இந்த வெள்ளிக்காசையும் எடுத்துகிட்டு போய் தான் மனைவி ஒரு விபச்சார இடத்துக்கு போயிருக்கா பாருங்க, அந்த இடத்துல போய் இதை கொடுத்துட்டு தான் மனைவியை மீட்டு கொண்டு வருகிறார். யார்? ஓசியா தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும், அதை தான் சொல்கிறார். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமல், இதை காசை கொண்டு போய் கொடுத்துட்டாரு, இந்த 1.5 கலம் வார்கோதுமையை கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்கிறாரு, அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, நானும் என்ன செய்வேன், உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே போய் திரும்பவும் இவளை விளக்கரையும் கொடுத்து யாரை வாங்கிட்டு வர்றாரு, கோமோராவை மனைவியை என்ன செய்கிறார் ஓசியா தீர்க்கதரிசி வாங்கிட்டு வருகிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போது ஓசியா தீர்க்கதரிசி தம் மனைவியை எந்த விதத்திலாம் நேசிக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்குறோம். இப்போ அதே போல் ஆண்டவர் என்ன எப்படி நேசிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி
அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். போதும், நல்ல கவனிங்க. இங்கே இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சு பேசுகிறாரு அப்படின்னா 14வது வசனத்தில், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய், இங்கே ஓசியா வனாந்தரத்தில் கொண்டு போய் நயங்காட்டி பேசுகிறாரு. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே அநேக அன்புகளையும் பாசங்களையும் வைக்கிறதுனால எப்படி பேசுகிறாரு? நயங்காட்டி பேசுகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இதெல்லாவற்றையும் விட்டுட்டு அதுக்கு மேலாக ஒரு படியாக என்ன செய்கிறாருன்னா, நம்மளை அவர் நேசிக்கிறதான அனுபவத்தை இங்கே என்ன செய்யுது, காட்டுது. எப்படி பேசுகிறார் நம்மக்கிட்ட அப்படின்னா, நயங்காட்டி பேசுகிறாராம். என்ன செய்கிறாரு? நயங்காட்டி பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைய எப்படியாவது என் வலைக்குள்ளேயே உன்னை நான் என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கிட வேண்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, நயங்காட்டி, நயந்து பேசுகிறோன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்வாங்க, நயந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் இடத்துல பேசுகிறார். பேசிட்டு சொல்கிறார் பாருங்க, அதை கீழே உள்ள வசனத்தில் படிங்க. அக்காலத்தில் 16வது வசனத்தில், 17வது வசனத்துக்கு கீழே, அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் சரிப்பா வாசி, காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். பாருங்க, கர்த்தர் இந்த மக்களை நேசிக்கிறதுனால யார்கிட்டலாம் பேசுறாருன்னா, வனாந்தரத்தில் கொண்டு போய் வச்சு அவங்கள நயங்காட்டுறாரு. ஆனால் நயங்காட்டின பிறகு இப்போ வனாந்தரத்தில் என்ன வரும் அப்படின்னா, காற்றோ மலையோ மிருகங்களோ இதெல்லாம் இவங்களை தாக்க வராமல் இருக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிற கர்த்தர். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும், அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊர் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டு இருக்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நேசிக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வசனம் சொல்லுதில்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியா, பின்பாக. அப்போது நீங்கள் அப்பாவுடைய உணர்வை, பிதாவுடைய உணர்வை, பிதா உங்களை எப்படி நேசிக்கிறார் அப்படி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவா? அவர் என்ன செய்கிறாரு, எதோடு பேசுகிறாரு, எதுடைய வாயை கட்டுறாரு அப்படின்னா கீழே வாசிங்க. எல்லா வசத்தையும் வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். போதும். அப்புறம் நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுனால நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, தர்றாரு. தர்றது மட்டும் இல்லை, நீ என்னை நேசிக்கலைனாலும் நீ தான் என் மனைவி, நீ தான் என் பிள்ளை, நீ தான் என் உறவு அப்படின்னு என்ன செய்கிறாரு, அங்கே சொல்கிறார். அதனால சொல்கிறார் 23வது வசனத்தில், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம்னு என்ன செய்வேன், சொல்லுவேன். உனக்கு வேணா நான் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு தேவைங்கிறாரு. உனக்கு வேணா நான் தேவையில்லாமல் இருக்கலாம்,
நீ வேணா என்னை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு தேவை. நமக்கு தான் எப்படி இல்லைன்னா, அவர் நம்ம அப்பா, நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை அன்பு கூறுகிறவர், நம்ம பின்னாடியே துரத்துறாரு, நம்ம பின்னாடியே வர்றாரு. ஒரு லவ் பண்ணுற மனுஷன், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யார் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க பின்னாடி என்ன செய்வாங்க, நாய் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி தான் என்ன செய்கிறாரு, நீ என்னை நேசிக்கலைனால் நீ யார், ஏன் ஜனம் அப்படிங்கிறாரு. நீ என்னை நேசிக்கலைனாலா நீ என் ஜனம் அப்படிங்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நம்ம தகப்பனாய் கொண்டிருக்கிறதுனால அவருடைய உணர்வுகளை மதித்து என்னை எப்படி தேவன் நேசிக்கிறார், என்னை தேவன் எப்படியெல்லாம் என்னைய காப்பாற்றுகிறார், என்னை கண் இப்போ இன்னைக்கு சாட்சி சொல்லும்போது அவன் பிறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எப்படி காப்பாற்றினார். அப்போ விவரித்து சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவன் பின்னாடி யார் போய்கிட்டே இருக்கா? கர்த்தர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நமக்கு நம்மளால் என்ன செய்ய தெரியல, உணர தெரியல, உணர்வுகளை மதிக்க தெரியல. பாவம் செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அவ திரும்ப 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 போய் யாரை நேசிக்கிறாரு, தான் மனைவியை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அப்படின்னா நான் என்ன பாவம் வேணாலும் செய்வேன், ஆண்டவரை நேசிப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். எப்படி தப்பாக எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த வசனத்தை? அப்போ நான் என்ன தப்பு பண்ணாலும் யார் என்னை நேசிப்பாரா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களை நன்றாக நேசிக்கிறார், விரும்புகிறார், உங்கள் பின்னாடியே இருக்கிறாருன்னு யார் ஒருவர் உணர்றீங்களோ அவங்களால ஒரு சின்ன பாவம் கூட செய்யவே முடியாதுங்க. சின்ன பாவம் கூட. ஆனால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், தேவன் எனக்கு அப்பாவாக இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் இங்கிட்டு சாஞ்சாலும் அங்கிட்டு சாஞ்சாலும் பின்னாடி சாஞ்சாலும் முன்னாடி சாஞ்சாலும் என்னை பாதுகாக்கிறார் என்றதான உணர்வு உங்களுக்கும் எனக்கு வறுமையானால் ஒரு சின்ன பாவம் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். இவையே பாவம் செய்ய ஓடுறா அப்படின்னா இந்த ஓசியா தீர்க்கதரிசி நேசிக்கிறதான நேசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓசியா தீர்க்கதரிசி எதற்காக என்னை நேசிக்கிறார், என் கணவர் எதற்காக நேசிக்கிறார், ஏன் என் பின்னாடியே வருகிறார் அப்படின்ற உணர்வு இல்லைனா ஓசியாவுடைய உணர்வை மதிக்க தெரியாத இந்த பெண் யாரை விட்டு ஓடுகிறாள், தன் கணவனை விட்டு ஓடுகிறாள். ஓசியாவுடைய உணர்வை இவளுக்கு மதிக்க தெரியுமே ஆனால் கண்டிப்பா இவ பாவம் செய்ய ஓடுவாள்னு நினைக்கிறீங்களா? செய்யவே மாட்டா. எந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டா, செய்யவே மாட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவனுடைய உணர்வுகளை மதிக்க தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உணர்வுகளை மதிக்க தெரியல. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதிக்க தெரியல. பிள்ளைகளுக்கு என்ன உணர்வு இருக்கு, தாய் தகப்பனுக்கு என்ன உணர்வு இருக்கு அப்படிங்கிற உணர்வை புரிந்து கொள்ளாத மிருக ஜீவன்களைப் போல இருக்கிறவர்களும் இன்றைக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுவது என்று சொன்னால், இயேசுவினுடைய தேவனுடைய அப்பாவுடைய உணர்வுகளை உங்களுக்கும் எனக்கும் மதிக்க தெரிய வேண்டும். ஏனென்றால் அவர் மதிக்கிறதுனால தான், அவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான், அவர் நம்ம மேல அளவு கடந்த அன்பு பாசம் வைத்திருக்கிறதுனால தான் எப்படி பேசுகிறார் நம்மகிட்ட, நயங்காட்டி வனாந்தரத்தில் வச்சு எப்படி பேசுகிறாரு, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலேருந்து என்ன செஞ்சிட்டாரு, வனாந்தரத்தை கொண்டு வந்துட்டார். வனாந்தரத்தில் ஏன் கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த வனாந்தரத்தில் உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு எல்லாமே யார் தான், நான் தான் சொல்லித்தராரு. இந்த வனாந்தரத்தில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, பசிக்குதுன்னு அழுகுறீங்க, கதறீங்க, எங்கேயாவது கடையை பார்க்க முடியுமா, இல்லை இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயாவது கொஞ்சமாவது ஏதாவது ஆகாரத்தை கொண்டு வந்துட முடியும்னு சொல்லி நினைக்க முடியுமா? நினைக்கவே முடியாது. வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அந்த இடத்துல வச்சு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறாருன்னா, இது வனாந்தரம் தான்ப்பா, ஆனால் நான் உனக்கு இருக்கேன்ப்பா, நான் உன் கூடவே இருக்கேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலகிறதில்ல, உன்னை கைவிடுகிறதில்ல, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியத்தை உன் கண்ணு பார்க்குன்னு சொல்கிறாரு. அப்படி உங்களை நேசிக்கிறார். அப்படி உங்கள் பின்னாடி துரத்தி துரத்தி நாய் மாதிரி என்ன செய்கிறாரு, ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். அப்படிதான் யார் ஓடி வர்றா? ஓசியா தீர்க்கதரிசி தன் மனைவியை தேடி 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 ஓடுறான். ஆனால் அவனுடைய நேசத்தை யாருக்கு புரிந்து கொள்ள முடியல? மனைவிக்கு புரிந்து கொள்ள முடியல. அவனுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறதை இவன் என்ன செய்யல,
புரியலை. இன்னொன்று, அவள் விட்டு போகிறதுனுடைய காரணம் என்னன்னா, அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, அவள் அளவு கடந்த அன்பை நேசிக்கிறதுனால, அளவற்ற அன்பு மனைவி மேலே வச்சிருக்கிறதுனால, அந்த அன்பை இவளால் சீரணிக்க கூட முடியலைங்க. இவளால் சீரணிக்க முடியல. இவன் போய் கட்டி பிடிச்சா அவள் குத்துறாளாம். அவள் என்ன செய்யறாளாம்? குத்துறாள். ஏன் குத்துறா அப்படின்னா, ஓ அன்பு எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படிப்பட்ட அன்பு வேணும்னா, தற்காலிகமான அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? தற்காலிகமான அன்பு. இன்னைக்கு போறேன்னா, இன்னைக்கு சுகத்தை அனுபவிக்கிறேன்னா, வாரேன்னா, அந்த அன்பு போதும் எனக்கு. இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். எந்த அன்பு போதும்? பணம் போதும், பொருள் போதும், நகை போதும், இது போதும், அது போதும். யார் தேவையில்லை? இயேசு எனக்கு தேவையில்லை. தேவன் எனக்கு தேவையில்லை. தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க, தற்காலிகமான அன்புக்காக, தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்காக, தற்காலிகமான சுகத்துக்காக, தற்காலிகம் கொஞ்ச நாள் இப்படிப்பட்ட காரியத்துக்காக உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை விட்டு வேசித்தனம் செய்கிறவளை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு ஓடக்கூடாது. தேவனுடைய அன்பு, தேவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீங்கன்னா, அவர் உங்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீங்கன்னா, ஒரு செகண்ட் கூட நீங்க தேவனை விட்டு சும்மா இருக்கவே மாட்டீங்க. தேவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணினாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன சொல்றாரு? நீ என்ன வேணாலும் பண்ணு, என் கண்ணுக்கு முன்னாடியே நீ என்ன தப்பு பண்ணாலும் பண்ண, நான் யாரோட தான் இருப்பேன்? உன் கூட தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? போகவே மாட்டேன். ப்ளீஸ், கர்த்தர் அப்படி சொல்லும்போது அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க. அந்த உணர்வை புரிந்து கொள்ளலைன்னா அவங்க யாரு? அவங்க யாரு? மிருகத்துக்கு சமானம். இப்ப இந்த பெண் பாவமுள்ள பெண்ணுன்னு சொல்றோம். ஆனா இந்த ஓசியாவுடைய ஒரிஜினல் உண்மையான நேசத்தை இவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிருகம் போலதான் இவ யார் இருக்கா? இந்த கொமரா என்ற ஒரு பெண்மணி என்ன செய்றா? இருக்கிறாள். உண்மையை நேசிக்கிறதுனால தான் அவர் எப்படி பேசுறாரு? நயங்காட்டி பேசுறாரு. ஏன் நயங்காட்டுறாரு? இந்த நயங்காட்டி பேசினாவளாவது ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை இவ என்னை புரிஞ்சுக்க மாட்டாளா? பேசுறாரு. பேசிட்டு அவளுக்காக என்னெல்லாம் செஞ்சாரு. அவர் 19 சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயம் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்கிறார். நான் இரக்கமுள்ளவர்ப்பா, நான் மிகுந்த அன்புள்ளவர்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த என்ன சொல்றது, தெளிவாக சொல்லணும்னா, அவருடைய அந்த அன்பின் மகத்துவத்தை சரியா என்ன செய்ய தெரியணும்? புரிந்து கொள்ள தெரியணும். தெரியலேன்னு சொன்னால் நீங்களும் நானும் மிருகத்துக்கு சமானம். இல்லாவிட்டால் ஒரு விபச்சார பெண்ணை போல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. நிறைய பேருடைய இருதயத்தில் இப்போ ஓசியா தன்னுடைய மனைவியை நேசித்தார். இஸ்ரவேலை பிதாவாகிய தேவன் தகப்பன் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த அப்பா, அந்த தேவனை நிறைய பேருடைய இருதயத்தில் எப்படி வச்சுருக்கீங்க? எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய தேவனை, நீங்கள் ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற தேவனை, இவர் தான் என்னுடைய தெய்வம் சொல்லி அந்த தெய்வத்தை என்ன பிக்சரில் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க? எந்த மாதிரி பிக்சர் வச்சுருக்கீங்க? கிரண்னா யாரு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஏன்னா கிரனை குறித்து எல்லாருடைய மனதில் ஒவ்வொரு பிக்சர் என்ன செய்யும்? ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ தேவனாய கர்த்தர் நம்முடைய அப்பாவை நீங்க உங்க மனதில் எப்படிப்பட்ட பிக்சர் வச்சிருக்கிறீங்க? எப்படிப்பட்டவர் இவர், எப்படிப்பட்டவர்னு உங்க இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க? இங்கே வேதாமத்திலே, இங்கே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேசித்தனம் வேசித்தனம், விபச்சாரம் 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 வேசித்தனம்னு சொல்லுது.
ஆனால் இந்த இஸ்ரவேலர்களை தேவன் இப்படி விபச்சார ஜனம் வேசித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, உண்மை இல்லாத ஜனத்தை பார்த்து விபச்சாரம் சொல்கிறார். நல்ல கவனிங்க, யாரை பார்த்து சொல்கிறாரு? உண்மை இல்லாத ஜனம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்று விபச்சாரமே பண்ணலைங்க அப்படிம்பாங்க. அப்படியே காலரை தூக்கி விட்டு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை இல்லாதவங்களே பார்த்து என்ன தான் சொல்கிறாரு, விபச்சாரின்னு தான் சொல்கிறார். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு, சிலை வணக்கம், சிலைகளை வணங்குகிறவங்களையும் எப்படி தான் சொல்கிறாரு, விபச்சாரிகள்னு தான் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, பழி வாங்குதல் இருப்பவர்களை பார்த்தும் என்ன தான் சொல்கிறாரு, இப்போ இவன் எனக்கு விரோதமாக பண்ணிட்டானா இவனை நான் தீர்த்து கட்டாமல் நான் சும்மா இருக்க மாட்டேன். நைட்டு கூட யாரோ ஒருத்தர் சொன்னார், என்ன அவங்க அக்கா வந்து சொத்தை பிடுங்குறாங்கன்னா அவரை போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து வெட்டி குத்திடலான்னு என்ன செய்கிறாரு இந்த தம்பி நினைக்கிறாருன்னு. நேற்று நாங்கள் 2 பேர் தம்பியும் நானும் காரில் வரும்போது பேசிகிட்டே வந்தோம். அப்போ பாருங்கள், பழி வாங்குறது, என் சொத்தை அவன் பிடுங்குறான்ல, அதனால் நான் போய் என்ன செய்யணும், அவனை வெட்டி கொன்றணும், எதையாவது பண்ணிடணும். அப்போ இந்த பழி வாங்குகிற சுபாவம், அப்போ இந்த பழி வாங்குகிற சுபாவம் இருந்தாலே அவங்க என்ன தான், யார் தான், விபச்சாரர்கள். நல்லா கவனிங்க, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது சபை மக்களுக்கு சொல்லும்போது பெண்ணை மட்டும் இல்லை, ஆணை மட்டும் இல்லை, தாய் தப்பனை மட்டும் இல்லை, பிள்ளைகளை மட்டும் இல்லை, எல்லாரையும் முழு சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாருன்றாரு, விபச்சாரி என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அப்போ இந்த விபச்சாரின்னு யாரெல்லாம் சொல்கிறாருன்னா பழி வாங்குறவங்கள சொல்கிறார். நான் அதாவது சொன்னேன், ஒன்று உண்மை இல்லாதவங்க, ரெண்டாவது சிலை வணக்கம் உள்ளவங்க, அப்புறம் பழி வாங்குறவங்க, ஒழுக்கக்கேடு இருக்குது நிறைய பேருக்கு, டிசிப்ளினாக இருக்காது. ஒழுக்கக்கேடு இருக்கிறவங்கள என்ன தான் சொல்கிறாரு, யாரெல்லாம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறீங்க இல்லையும்பீங்களே, நான் வந்து உத்தம புத்திரன் தான் என்ன செய்வோம் நிறைய பேர். அப்படிதான் நமக்கு சொல்லி பழக்கம், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் நமக்கு. ஆனால் ஒழுக்கக்கேடு உள்ளவர்களையும் கர்த்தர் என்ன தான் சொல்கிறாரு, விபச்சாரி என்ற பட்டத்தை கொடுக்குறாரு. அப்புறம் தயவு காட்ட தெரியாதவங்க, யாரை பார்த்து சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்கு இரக்கமே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாங்க பாருங்க, அவங்களையும் என்ன தான் சொல்கிறாரு, விபச்சாரிங்கிற பட்டத்தை தான் கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும், ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி வேறு விதமான வார்த்தைகளை சொன்னால் தான் புரியும். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த கொமோரா என்ற பெண்மணி விபச்சாரி என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். இல்லைன்னா ஓசியா தீர்க்கதரிசி தேவனுக்கும் சமமாகவும் இது கொமோராவை சபைக்கு ஒப்பனையாகவும் இந்த பகுதி நமக்கு என்ன செய்யுது, விளக்கி காண்பிக்கிறது. அப்போ ஓசியாவுடைய மனைவி விபச்சாரி என்றால் சபையை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ யாருன்னு, விபச்சாரி என்று. ஆனால் இந்த விபச்சாரி என்று சொல்லி பட்டத்தை தேவன் பேசும் பொழுது என்னென்ன சுபாவம் உடையவர்களை விபச்சாரி என்று சொன்னால், இந்த 5 விதமான சுபாவம் உள்ளவர்களை, உண்மை இல்லாதவர்களை, சிலை வணக்கம் உள்ளவர்களை, பழி வாங்குகிறவர்களை, ஒழுக்கக்கேடு உள்ளவர்களை, தயவு காட்ட தெரியாதவர்களை, இவர்களை தேவன் யாருன்னு சொல்றாரு, விபச்சாரி என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த விபச்சாரிகளை, இந்த ஒழுக்கக்கேடு உள்ளவர்களை, சிலை வணக்கம் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேங்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேங்கிறார். ஏன்னா விபச்சாரின்னு உடனே நிறைய பேருக்கு என்ன வந்துடும்னா, அந்த பாவத்தில் நான் என்ன செய்யலை, அதனால் நான் யார் பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, இந்த கேரக்டர் இருக்கிறவங்கெல்லாம் யார் தான், விபச்சாரிகள்னு சொல்கிறார் இல்லையா. அதில் ஒரே ஒரு காரியம், சிலை வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. இதுக்கு உங்களுக்கு நான் இப்போ ஒரு உதாரணம் தர்றேன். யார் வீட்டில் சிலையை வச்சு கும்பிட்றா, இல்லை சர்ச்சில் சிலையை வச்சு கும்பிட்றா, இல்லைம்பீங்களே உடனே ஒருத்தருமே இல்லை, உண்மைதான். ஆனால் உங்களுக்குள்ள சிலை வணக்கம் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ நான் காமிச்சு கொடுக்கவா, இல்லையா, ஆமாவா இல்லையா, யார் வீட்டில் யார்கிட்ட சிலை வணக்கம் இருக்கு,
பதில் சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. ஏன் அன்னைக்கு ஆர்சிக்காரங்களையும் மற்ற சிலை வணக்கம் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் நான் என்ன சொல்கிறோம்? இவங்களாம் யார்? சிலை வழிபாடு செய்கிறவங்க, இவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, இவங்க வந்து வீட்டில் இவ்வளோ பெரிய படம் வச்சு கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க பரவாயில்லைன்றேன் நான். ஆனால் உங்கள் இருதயத்தில் நம்ம அப்பாவை எப்படி நீங்கள் சித்தரித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதான் சிலை வணக்கம்னு சொல்ல வர்றேன். உங்கள் இருதயத்தில் நம்முடைய அப்பாவை எப்படி வச்சுருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் அப்பாவை, தேவனை, ஆண்டவரை நான் இப்படியெல்லாம் பார்க்குறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுடைய பிதாவை, உங்களுடைய தெய்வத்தை, உங்கள் சொந்த ரட்சகரை, உங்கள் தகப்பனை, உங்கள் கணவரை, அவர் மணவாளன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் மணவாளானா கூட ஏற்றுக்கொள்ளலாம், அவர் அப்பாவாக வச்சுக்கலாம், தகப்பனாக வச்சுக்கலாம், கடவுளாக வச்சுக்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? நல்லா தான் பார்க்குறேன், எதை பார்த்தாலும் நல்லா தான் பார்க்குறேன்பீங்க. எதை பார்த்தாலும் நல்லா தான் பார்க்குறேன்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சிலை வணக்கம் இருக்கிறதுனால தான், சிலையை நீங்கள் வழிபடுகிறதுனால தான், எப்படி சிலையை நீங்கள் வழிபடுறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த அப்பா யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அவர் என்னை அழிக்கிறவர் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அவர் என்னைய இப்போது நல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே நல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க, அது உண்மை. ஆனால் நல்ல தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன எப்படி பார்க்குறீங்கன்னா, அவர் என்னை என்ன செஞ்சிருவார், இதை செஞ்சேன்னா. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்களா, ஒரு சகோதரிக்கு இது இந்த கன்சீவ் ஆனதுக்கு என்ன சொல்லுவாங்க, வளைகாப்பு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ப்ரேயருக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு, நான் என் மனைவிக்கு கார் ஓட்டுறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நான் என்ன செஞ்சேன், பொருத்தனை பண்ணேன். அவர் உடனே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், என் சரீரத்தில் சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னாராம். மனைவிக்கு கார் ஓட்டுவேன், அவங்க எங்கே போனாலும் நான் கார், ஏன்னா அவங்க மனைவி ஊழியம் செய்கிறாங்க, நல்லா கவனிங்க, அவர் வேலை செய்கிறாரு, அவங்க மனைவி ஊழியம் செய்கிறாங்க. மனைவிக்கு நான் கார் ஓட்டுவேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டதுனால கர்த்தர் அவருடைய சரீரத்தில் இருந்த சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது உண்மையா பொய்யா? அவர் செஞ்சது உண்மை, ஆனால் அது சரியா தப்பா? தப்பு. அவர் மனைவிக்கு கார் ஓட்ட போகிறதுனால இவருக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுக்கல. ஏசு ஆல்ரெடி சிலுவையில் இவருக்காக மறிச்சபடினால இவருக்கு என்ன செய்திருக்கு, சுகம் கிடைத்திருக்கு. அப்போது உங்களுடைய நல்ல கிரியைகள் ஒன்றையும் உங்களை சரி செய்யாது. தேவனுடைய நல்ல சுபாவம், நல்ல கிரியைகள் தான் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் நம்ம அப்பாவை நீங்கள் நல்ல தனமாய் நினைக்க வேணும், கற்பனை பண்ணணும், யூகிக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்படி இருக்கணும், நல்ல ஆண்டவர் என்னை அடிப்பார், வெட்டுவார், குத்துவாருன்னு என்ன செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அடிக்கிறவர்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம்? ஒருத்தனை ஃபெயில் ஆக்கிட்டாரு, இது ஆண்டவர் தான்டா உனக்கு செஞ்சார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ அவர் ஃபெயில் ஆக்குறவரா? நீ புத்தீனமாக இருந்து நீ ஃபெயில் ஆனதுக்கு யாரை சொல்லக்கூடாது, ஆண்டவரை சொல்லக்கூடாது. உனக்கு நஷ்டம் வருது, கடன் வாங்குறீங்க, இல்லைன்னா என்னமோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் யார் செஞ்சார்? அப்போ எப்படி இருக்கு உங்கள் மனதில்? இவர் ஏசுநாதர், எனக்குள்ளே இருக்கிறவர், எனக்கு எப்பவும் கடனை கொடுக்குறவர், அப்படி தானே? இப்போ ஆர்சிக்காரங்க சிலை வணக்கம்னு சொல்கிறீங்க, நீங்களா அவங்க ஏசுநாதரை எப்படி தான் வச்சுருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு சிலையை அவங்க உள்ளக்குள்ளே வச்சுருக்கீங்க. எப்படிப்பட்ட சிலை? இவர் அருவாள் எடுப்ப, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எங்கள் ஊருக்கு வந்திருந்தார், அது சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லோரும் என்னை கார்த்து போவீங்க, இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்தார். என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஊழிக்காரராக வந்தார். எங்கள் அத்தை பையனும் ஊழிக்காரர், இவரோட சேர்ந்து எங்கள் ஊர் நிற்க குளிக்க போவார். அங்கே போனால் நிறைய சிலைகள் இருக்குது, குதிரை, குட்டி, பூனை, கீனன்னு நிறைய வச்சுருப்பாங்க. சில பிசாசு சாமிகள் என்ன செய்ய, அருவாளெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். இவங்க போய் கட்டையை எடுத்து, நிறைய பூனை குட்டியெல்லாம் இருந்துச்சுல, இதெல்லாம் உடச்சி போட்டுட்டு பெரியவங்க கேட்கும்போது, ஏங்க அந்த ஒரு சிலை இருக்குது பாருங்க, கையில் அருவா வச்சுருக்கு பாருங்க, அதுதாங்க இதெல்லாம் வெட்டி உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் இப்போ உங்கள் தெய்வத்தை எப்படி வச்சுருக்கீங்க?
உங்களுக்கு கடனை வந்துருச்ச உடனே உங்கள் புத்தீனத்தினால வந்ததுன்னு யோசிக்க மாட்டீங்க. அடுத்தபடி கர்த்தர் தான் உன்னை என்ன செய்கிறாரு? சோதிக்கிறாருன்னு என்ன செய்கிறீங்க? சொல்கிறீங்க, கர்த்தர் என்னை சோதிக்கிறார். என் பிள்ளைக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை, கர்த்தர் பாருங்க ஏன் என்னை சோதிக்கிறார். அப்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் அப்பாவை எப்படி நினைக்கிறீங்க? யார் யார் நல்லபடியாக நினைக்கிறீங்க, யாரெல்லாம் கெட்டதனமாக நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் வீட்டில் நஷ்டம் வருது, நல்லது மீண்டும் புரியாத மாதிரியே இருக்கிறீங்களே நிறைய பேர் பின்னாடி. உங்கள் வீட்டில் நஷ்டம் வருது, நஷ்டம் வந்த உடனே அது அந்த நஷ்டம் யாரால நினைக்கிறீங்க? ஏசுநாதர் செஞ்சிட்டாரு, என்னைய பார்க்கல அவர் அப்படின்றீங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ கேவலமாக நம்ம அப்பாவை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்க, அவர் மகா பெரிய தேவன்க, அவர் உன்னதமான தேவன்க, அவர் நேசிக்கிறவருங்க. அவர் உங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து நயங்காட்டி உங்ககிட்ட பேசுகிறாருங்க. ஏன்னா நான் செய்ய போகிற நன்மையெல்லாம் நீ பார்ப்பா, நான் உன்னை கட்டி அரவணைக்கிறேன், உன்னை நித்திய விவாகம் செய்கிறேன், நித்திய 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 நித்தியமாக நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை என் கூட தான் வச்சுக்குவேன், உனக்கு நன்மை செய்வேன். நன்மை நான் நன்மை, வானம் பூமியிலேருந்து எல்லாவற்றையும் கட்டி என் கைக்குள்ளே வச்சுக்குவேன். ஏன்னா அது ஒரு தீமையும் உன்னை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லி அவர் செய்கிற நன்மைகளை அவர் இந்த 2வது அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? விலைக்கு காண்பித்துட்டு வர்றார். அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். தயவு செய்து அவரை புரிஞ்சுக்கங்க. நீங்க எப்படி அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியலைன்னா இப்படிதான் தப்பா 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 நம்முடைய ஆண்டவரை மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுப்பீங்க. மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவிட்ட சொல்லுவீங்க, பாருங்க நம்ம ஆண்டவர் இப்படிலாம் நம்மளை சோதிச்சிட்டாருன்னு. இல்லை மனைவி கணவன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க நம்ம ஆண்டவருக்கு நிறைய தாங்க கொடுக்குறோம், ஆனால் ஏங்க ஆண்டவர் இதை செய்கிறாரு? வேற யார்ட்டையும் சொல்லினாலும் அட்லீஸ்ட் யார் பேசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள், அம்மா அப்பா பிள்ளைங்க தங்கச்சின்னு எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் இதை செய்கிறாரு? அப்போ ஆண்டவர் ஏன் இதை செய்கிறாரு நீங்கள் கேட்கும்போது, இப்போ ஆண்டவரை நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறீங்க? மோசமான என்ற ஒரு சிலையை செஞ்சு உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கீங்க. அவங்களாவது ஆசிக்காரங்களாவது எங்கே வச்சு சிலையை கும்பிட்றாங்க? வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருக்காங்க. நீங்கள் சிலையை எங்கே வச்சுருக்கீங்க? உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கீங்க. எசேக்கியேல் புஸ்தகத்தை அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும்னா நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 10 வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்டதான யூகித்து உங்கள் மனதில் இயேசுவை படம் வரைந்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே எழுதியிருக்கு. அப்படி யூகித்து நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னா, என் ஆண்டவர் ஒரு அக்கினி நெருப்பாக இருக்கிறாரு, என் ஆண்டவர் என்னை குத்துறவர், என்னை வெட்டுறவர், நஷ்டம் கொடுக்குறவர், வியாதி கொடுக்குறவர், எனக்கு தோல்வியை கொடுக்குறவர், என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுக்க மாட்டார், அப்படியெல்லாம் உங்கள் மனதில் வச்சுருந்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உங்களை அழித்து தூக்கி போட்டுருங்கிறாரு. அழிச்சு தூக்கி அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 1லேருந்து 10 வசனம் வரைக்கும் நீங்கள் படிங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பற்றி தான் பேசுகிறார். யூகித்து உன் மனதில் யோசிக்கிற மாதிரி நீ பிறருக்கு சொல்லுவேன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன், நசுக்கி தூர போட்டுருவேங்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தில் நீங்கள் தேவனை எப்படி வச்சுருக்கீங்க? உங்கள் சிந்தையில் தேவனை எப்படிப்பட்ட படம் வரைந்து வச்சுருக்கீங்க? தயவு செய்து அவருடைய ஃபீலிங்கை உணருங்க. அவருடைய உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. அவர் சொல்கிறார், நான் உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பேன், நீ எங்கே வேணாலும் போ, விபச்சாரத்துக்கு வேணாலும் போ, கொலை செய்கிற இடத்துக்கு வேணா போ, நீ எங்கே வேணாலும் போ. அவர் உங்களை விட்டு போக மாட்டார், நீங்கள் தான் அவரை விட்டு போகிறீங்க. அவர் ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டார், வாக்கு மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை, உனக்கு நன்மையை தவிர ஒரு தீமை நான் நினைக்கவே மாட்டேங்கிறார். பாட்டு மட்டும் பாடுறோம் வாய்கிலிய, ஒரு தீமையும் செய்யாதவர்னு. ஆனால் வீட்டில் போய் ஒரு தீமை வந்துருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? என்னங்க இங்கே வேற வாயா அங்கே வேற வாயா, நைட்டு ஒரு வாய் காலையில் ஒரு வாயா? ஒரு தீமை செய்யுமா? உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா அது யாராலேன்னு சொல்லாதீங்க. உங்க ஞான குறைவுன்னு சொல்லுங்க, உங்க விசுவாச குறைவுன்னு சொல்லுங்க.
வாசிங்க அடுத்த பகுதி 11ஆம் அதிகாரத்தை படிங்க. அதிலே 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார். பாருங்க, நான் தான் உன் கையை பிடிச்சு நடக்கவே வச்சேன். ஆனா நான் நல்லது செய்வேன்னு உனக்கு ஏன் புரிஞ்சு கொள்ள தெரியல? நான் தான் உன்னை என்ன செய்கிறேன்? உனக்கு பால் கொடுக்குறேன், உன்னை வளர்க்குறேன், நீ தக்க பக்கம் நடக்கும்போது உன் கையை பிடிச்சிக்கிறேன், எல்லாமே நான் தான் செய்கிறேன். ஆனால் என்னை பார்த்து நீ என்ன செய்கிற? நான் தீமை செய்கிறேன்னு சொல்கிறியே, உனக்கு எப்படி சொல்ல உன் வாய் வருது? இப்போ யாராவ கையை பிடிச்சி அவங்க அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அந்த பிள்ளை போயிட்டு இந்த அண்ணன் வந்து அடித்தது காரணம் நீங்கள் தான்ப்பான்னு சொன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கூட இப்போ தான் 2 அப்புவாங்க. அப்படிதான் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்னை குறித்து நல்ல இருதயம் இல்லைன்னா, நான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் தப்பாக என்னை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்குவீங்கன்னா, என் உணர்வை நீங்கள் புரியாமவே வாழ்ந்தீங்கன்னா நான் உங்களை சப்புன்னு அறைவேங்கிறாரு. சப்புன்னு வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவங்க பக்கமா நான் சாஞ்சு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். போதும், நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இங்கே 1ஆவது வசனத்திலிருந்து படிப்போம் மீண்டுங்க. இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நான் அவனை நேசித்தேன். எப்போ நேசிக்கிறாரா? இளைஞன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை எகிப்தில் தான் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வரவழைச்ச சம்பவமும் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்களையும் தேவன் எங்கே இருந்தால் வரவழைச்சாரு? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில், அறிவில்லாத அடிமைத்தனத்தில் இருந்த அவங்கள தேவன் மீட்டு கொண்டு வர்றாரு. அப்படி நான் தானே உன்னை மீட்டு கொண்டு வாரேன், ஆனால் நீ போய் என்னை எப்படி சொல்ற? நீ எப்படி இருக்க? நான் தான் உன்னை என்ன செய்கிறேன்? வனாந்தரத்தில் பச்சைமா உன்கிட்ட பேசுகிறேன். உன்னை எகிப்திலேருந்து கொண்டு வந்து தான் என்ன செய்கிறாரு? வனாந்தரத்தில் பச்சைமா என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. அப்போ எல்லாமே செய்கிறது யார் தான்? நான் தாங்கிறாரு. உனக்கு நன்மையை தவிர ஒரு தீமையும் என்ன செய்ய மாட்டேன். ஆனால் எப்போ தீமை செய்வார்? என்னை பற்றி நீ தப்பாக உன் மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பலார்னு என்ன செய்வேன்? கொடுப்பேங்கிறார். வாசி என்ன அதை திரும்ப வாசித்துக்குங்க, உங்களுக்கு வாசித்தாதான் புரிஞ்சிடும். எசேக்கியேல் 14:9 சாரி. ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே ஏவ பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். இந்த விளக்குரை பைபிளிலிருந்து அந்த 9ஆவது வசனத்தை படிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி முட்டாளை போன்று தன் சொந்தமாக ஒரு பதிலை சொன்னால் அப்பொழுது நான் அவன் எவ்வளவு மதியினன் என்பதை அவனுக்கு காட்டுவேன். நான் அவனுக்கு எதிராக என்னுடைய வல்லமையை காட்டுவேன். நான் அவரை அழித்து என் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து விலக்குவேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. உங்கள் மண்டையில், உங்கள் மூளையில் என்ன குறித்து தப்பான எண்ணம் வச்சுருப்பீங்கன்னா நான் உங்களை என்னை விட்டு விலக்குவேங்கிறாரு. அது வரைக்கும் உங்களை என்ன செய்வேன்? உங்களை நீ என்ன வேணாலும் செய், நீ எப்பேற்பட்ட பாவத்துக்கு வேணாலும் நீ போ, ஆனால் என்ன மட்டும் நீ கெட்டவன்னு என்ன செய்யாத, நினைக்காதங்கிற. சொல்கிறத விட என்ன செய்யாத, மைண்டில் உன் இதயத்தில் அப்படிப்பட்ட நினைவு இருந்தாலே நீ எதை வழிபடுறதாக அர்த்தம்? சிலை வழிபடுதல், விக்கிரக ஆராதனை.
இப்போ நிறைய பேர் விக்கிரக ஆராதனை செய்யலைன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். நான் சிலை வழிபடுகிறதா இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள்கிட்ட சிலை வணக்கம் இருக்கா இல்லையா? உங்கள் இருதயத்தில் சிலை வணக்கம் இருக்கா இல்லையா? ஏன்னா நம்முடைய அப்பாவை தப்பாய் புரிந்து கொண்டீர்கள். நம்முடைய நல்ல தகப்பன், அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பன். எப்படி நேசிக்கிறார்னா, நீ எங்கே போனாலும் அங்கே விலை கொடுத்து உன்னை வாங்கிட்டு வருவேங்கிறாரு. நீங்கள் எப்பேற்பட்ட பொல்லாத இடத்துல இருந்தாலும் அங்கே நான் வெள்ளி காசையும் வார்கோதுமையும் கொடுத்துட்டு இனி நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உன்னை நான் என்ன செய்வேன், விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் நான் உன்னை வாங்கிட்டேன்னு சொல்லும்போது அந்த நல்ல தகப்பனை, அவருடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு எப்படிப்பட்ட அழிவு வரும். நம்மளை எப்படி தேவன் ஒதுக்குவார்னா, எப்படி வேணாலும் ஒதுக்கிடுவார், ஒதுக்கி தள்ளிடுவார் அவர். தயவு செய்து அவருடைய நேசத்தை புரிஞ்சுக்குங்க, அவருடைய அன்பை புரிஞ்சுக்குங்க. இஸ்ரவேல் கெட்டு குட்டீஸ்வராக போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேங்கிறாரு. உன்னையே நேசிக்கிறேங்கிறாரு. அவருடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. கொமோராவுக்கு தன்னுடைய கணவன் அவனுடைய உணர்வை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவ கொஞ்சம் கூட என்ன செய்யல, மதிக்கவே இல்லை. அப்ப அந்த பெண்மணி யாரும் இருக்கக்கூடாது, சபை இருக்கக்கூடாது. ஒரு நன்மை, எல்லாருமே நாங்களும் தான். நேற்று தினத்தில் லேண்ட் விஷயமா பேசிட்டு வந்தோம். இனி ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டு முடிக்க போகிறோம். எங்களுடைய மைண்டு சொல்லுது, ஆண்டவரே இதை விட பெட்டரு, நீங்கள் நல்ல இடத்த தந்தாலும் இந்த ஒரு 4 நாளுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, மாற்றிடுங்க. அப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு யாரை கேள்வி கேட்குறோம்? இப்போ அது தப்பா ரைட்டா? தப்பு. அவர் தருகிறவர், நமக்கு எல்லாத்தையும் செய்கிறவர். அவர் செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இந்த வேலை இல்லை, என் பிள்ளைக்கு அப்படி இல்லை, என் பிள்ளைக்கு அப்படி இல்லை, இந்த நன்மை செய்யலை, அந்த நன்மை செய்யலை, அவர் தரமாட்டார். டே நீ ஒழுங்காருடா, இல்லைன்னா உனக்கு ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு யாரை பார்த்து பேசுகிறோம்? பிள்ளைகளை பார்த்து பேசுகிறோம். எங்க நீங்கள் தான் அவரை தப்பா மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா இப்போ யாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க? பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. இது தப்புன்னு சொல்லி கொடுங்க. நீ செய்கிறது தப்புன்னு சொல்லுங்க, அடிங்க, கண்டிங்க. ஆனால் நீங்கள் இதை செய்யலைன்னா இது தரமாட்டான்னு என்ன செய்யாதீங்க. அப்பாவை நீங்கள் இப்படி நீங்களே தப்பான பிக்சர் வச்சுருக்கீங்க. இப்போ பிள்ளைக்கு தப்பான பிக்சர் என்ன செய்யாதீங்க, சொல்லி கொடுக்கக்கூடாது. அவர் நேசிக்கிற தகப்பன். அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார்னா, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வந்து 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 கட்டி 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 பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சு முத்தமிடுகிறார். அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பங்களில் நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் உணரலாம், நீங்கள் நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது உணரலாங்க, அப்பா உங்களுக்கு என்ன நன்மை செய்கிறாருன்னு. நீங்கள் முழங்கால் பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு உணர்வு தான் தேவை. அவர் உங்களை எப்படி நேசிக்கிறாருன்னு மட்டும் உணருங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய உணர்வை மதிக்க தெரியாத கொமோராவை போல நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதுதாங்க விபச்சாரம். அவருடைய உணர்வை மதிக்க தெரியலினா, அவர் எப்பேற்பட்ட நல்ல தகப்பன்கிறத உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள தெரியலினா, நம்ம தாங்க ஒரு பாவி. பாவியிலையும் பிரதான பாவி யார் தான்? நம்ம அப்படி யோசிக்கிறவங்க தான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவருடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க, உணர்வுகளுக்கு மதிங்க. அவருடைய உணர்வு எப்படிப்பட்டதுங்கிறத வேதாகமத்திலிருந்து நிறைய தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஓசியா புஸ்தகத்தை முழுசுமாக படிச்சிங்கன்னா பாவத்தை பற்றி தான் சொல்லுது. ஆனாலும் அவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை என்ன செய்யுது, அங்கே சொல்லப்படுகிறது. அதனாலே அவருடைய நேசத்துக்கும் அவருடைய அன்புக்கும் அவர் உங்களை எப்படி அரவணைக்கிறார். ஏன்னா அவள் பாருங்க, ஓசியா அந்த உணர்வு வரும்போதெல்லாம் மனைவி கட்டி பிடிச்சா அவள் என்ன செய்கிறா, கொத்துறா. என்ன செய்கிறா? உணர்வு வரும்போது, ஓசியாவுக்கு உணர்வு வரும்போது, இப்போ அப்பாவுக்கு தம் பிள்ளைய கட்டி பிடிக்கன்னு நினச்சி அந்த பிள்ளையில கட்டி பிடிச்சா, சே பாப்பா என்ன செய்கிறோம், தகப்பனை தள்ளி விடுறோம்.
தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அவ என்ன செஞ்சாலாம், குத்துனான்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாத யூதர்கள் தான் யார் சிலுவையில் அரைஞ்சாங்க? இயேசுவை சிலுவையில் இயேசு திரும்ப திரும்ப நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த நேசத்தை இவனால் புரிஞ்சு கொள்ள முடியலை, அன்பை புரிஞ்சு கொள்ள முடியலை. அந்த அரவணைப்புக்குள்ளே இவனால் கட்டி உண்மையான அன்புக்குள்ளே இவனால் இருக்க முடியாதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் என்ன செஞ்சாங்க? அரைஞ்சாங்க. தயவு செய்து உங்களுடைய அன்புகளை தேவன் எப்படி உங்கள் மேலே அன்பு காட்டுறார் என்பதை நீங்கள் தயவு செய்து அவருடைய உணர்வை நீங்கள் மதிங்க. அவருடைய உணர்வுக்கு அப்பா நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க தான், என்னால் தான் என்ன செய்ய முடியல, உங்களை நேசிக்க முடியல ஆண்டவரே, அப்படி எனக்கு சொல்லித்தாங்க, உங்கள் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் A to Z உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வந்து சேரும். உங்களுக்கு நடக்காத ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பாக இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவருடைய உணர்வுக்கு பின்னாடி போங்க. அப்பா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, என்னை நேசிக்கிறீங்க, நான் தான் தூரம் போனேன், நான் தான் உங்களை விட்டு விலகி போனேன்னு அவருடைய அன்பை தேடி தேடி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்க நன்மை கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் தேவ பிள்ளைகளே. அதனால நன்மை கிருபை உங்களை பின்தொடர வேண்டுமென்றால், அவர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனுடைய கிருபை நம்மளை பின்தொடர வேண்டுமென்றால் அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. உணர்வுகளை அறிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு நாளும் அவரை நல்ல தகப்பன் என்று மறந்து விடாதீர்கள். நாம் தப்பாக போகலாம், ஆனால் அவர் வழி தவறு அவர் அல்ல. அவர் தப்பாக போக மாட்டாருன்றதுக்காக நான் தப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் நல்லா வைத்திருக்கிற நன்மையாக வெளிப்படணும். அவரை அவ்வளோ நேசிக்கிறாருன்னா நான் தேடி தேடி வராரு இல்லை, அன்புக்கு நான் தகுதி உண்டாக்கணும். பொசிஷன் யுவர் செல்ஃப், அவருக்கு நேராய் அவரை நேசிங்க. இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் நான் என்னுடைய சிலைகளை உண்டாக்கி இருக்கிறேன், உடைய நன்மைகளை நான் டவுட் பண்ணியிருக்கிறேன், எந்தெந்த இடங்களில் என்னை அறியாமல். நான் உண்மையாக சொல்கிறேன், நேற்று நைட்டு எனக்கு இன்னைக்கு வார்த்தை என்னோட பேசு. நேற்று நைட்டு என் மனைவிட்ட கேட்டிருந்தேன், ஒரு 3 கோடி ரூபாய் கையில் இருந்தால் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம்ல, என்ன ஆண்டவரே என்னன்னு கேட்டேன். அப்போ என் மனைவி ஒன்று சொன்னாங்க, லேண்டே நடக்கலனாலும் நமக்கு ஒரு ஆண்டவர் பயமுள்ள உண்மையான ஒரு லாயரை கர்த்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நமக்கு எவ்வளோ சாதகமாக அதெல்லாம் பண்ணோமோ அவ்வளோ சாதகமாக அவர் பண்ணுறாரு, அவ்வளோ முயற்சி எடுக்கிறார். சொன்னார், லேண்டே முடியலனாலும் ஒரு நல்ல உண்மையான ஒரு மனுஷனை கர்த்தர் வெளிப்படுத்தினார், அதுக்கு நன்றி சொல்லுவியா? நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு சைடு புலம்பனம் தான், ஆனால் அடுத்த சைடு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு வார்த்தை டைரக்டாக அடிக்குது, என்னன்னா, just because you don't understand, உங்களுக்கு புரியலன்றதுனால அவர் கெட்டவர் இல்லை, நமக்கு தெரியலன்றதுனால அவர் கெட்டவர் இல்லை. அவர் நல்ல தகப்பன், அவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவரை நேராக பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க, ஆண்டவரே உம்மை நேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இன்னும் கிட்டி நெருங்க உதவி செய்யுங்க. நாங்கள் உம்முடைய அன்பை குத்தி தள்ளாதபடிக்கு உம்மை கட்டி அணைக்க, உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய சிலைகளை உடைப்பீராக, எங்களுடைய ஐடியாலஜிஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு நீ பாவி, நீ கேடு கட்டவன் சொன்னாலே ஒரு சந்தோஷம் தான் நினைக்கிறேன் சில பேருக்குலாம். அதே மாதிரி ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டேன், கரெக்ட். நோ, நத்திங் கேன் செட் ரைட் திங்ஸ் பிகாஸ் நீங்க அவருடைய பிள்ளை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இருக்கிற வண்ணமாவே நேசிக்கிற கிருபைக்காய் நன்றி, என்னை பரிசுத்தமாய் நீங்க ஆக்குனபடியால் நன்றி, கிருபைக்காய் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறேன், ப்ளீஸ் லுக் அப் டு காட் அண்ட் டெல் ஹிம், லார்ட் தேங்க் யூ, உடைய அன்பிற்காக நன்றி. இந்த அன்பிற்கு நான் என்ன செலுத்த முடியும்? வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மையே அணைத்து கொண்டு உம்முடைய சத்தத்தை நாங்கள் செயல்படுகிற நல்ல மனவாட்டிகளாய் எங்களை எழுப்புவீராக. நல்ல மனவாட்டிகளாய், உண்மை உள்ள மனவாட்டிகளாய் எங்களை எழுப்புவீராக. எங்களையும் நம்புகிறீர்களே,
எவ்வளோ வாட்டி உங்களை விட்டு விலகி இருக்கிறோம், எவ்வளோ வாட்டி உங்களை ஏமாத்தி இருக்கிறோம். ஆனாலும் எங்களை நேசித்து நேசித்து எங்களை திரும்ப திரும்ப நேசிக்கிறீங்க. அந்த கிருபைக்காய் நன்றி. We love you, Daddy. We love you, Daddy. Help us to see you from your perspective. உம்முடைய உண்மையான அன்புல இருந்து உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க குறைவுல இருந்து உங்களை பார்க்க இல்ல, உம்முடைய அன்புல இருந்து உங்களை பார்க்க உதவி செய்வீராக. பலப்படுத்துவீராக. நாட்கள்ல தடைகளை உடைங்க. எங்க வாழ்க்கையில இன்னும் உம்மை அறியவும், உம்முடைய அன்புல இன்னும் நாங்கள் நடப்படவும் எழும்பவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். வழிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்காக முன் சென்று கோணலான பாதங்களை செவ்வைப்படுத்துங்க. எங்களுக்காக அற்புதங்களை செய்து முடிப்பீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திர. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய வழி நடத்துதல் உங்களோடு இருந்து அவருடைய அன்புல இன்னும் உங்களை ஆழமாய் எழுப்பி கட்டுவதாக ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ ஒரே ஒரு காரியம்தான், அந்த பிரதர், அவங்க பேர் என்ன, சூர்யாக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அப்புறம் ஆசிரனுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அந்த பிள்ளை போன் உடஞ்சிருக்கு, இன்னும் சில காரியங்கள் இன்னும் எக்ஸாமின் பண்ணணும். பட் கர்த்தர் அவனை பலப்படுத்தணும். இந்த நேரத்தில் இன்னொன்று ஜெபம்னா, எனக்கு அந்த பிள்ளை இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள பிடித்து கொள்ள ஜெபிங்க. சபையே ப்ரே. ஆமென். அதுக்கு அடுத்தது வர சனிக்கிழமை ஈவினிங் இங்கே ப்ரேயர் இருக்கும். லெட்ஸ் கேன்சல் ஜூம் ப்ரேயர், வில் பி ஹியர். ஓகே, ஜூம் வேணால் லெட் தெம் ஜாயின். பட் ஜூம் ப்ரேயர் இருக்குமா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் சாட்டர்டே ஈவினிங் ப்ரேயர் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் 6 மணிக்கு இங்கே ஜெபிப்போம். இன்னைக்கு ஈவினிங் மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ஆண்கள் தயவு செய்து கெஞ்சி கேட்குற வாங்க. நீங்கள் தான் வீட்டின் தலைவர்கள். மிரட்டுறதுனால தலைவர்கள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு வார்த்தையில் நடக்கிறபடியால், குடும்பத்தை நடத்துகிறபடியால் தான் குடும்ப தலைவர்களாக இருக்க முடியுமே தவிர மிரட்டுறதுனால ஆம்பளையே இல்லை. ஸோ வாங்க, வார்த்தையில் எழும்பி கட்டுவோம். கர்த்தர் குடும்பத்தை இன்னும் பெருக ஆசீர்வதிக்க பலப்படுத்த நம்மளை உயர்த்தணும். ஆமென். ஸோ தயவு செய்து அடுத்த அதே மாதிரி